ஹலோ வலிக்கண்ணம்மா. ஹலோ, வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை இரவு நேர வணக்கம் எல்லோருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நைட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா, இன்னைக்கு தோசை மாவு இருக்கு, இருந்தாலும் நைட்டுக்கு ரவை. இந்த மத்தியானம் வச்சு சாம்பார் சூடு பண்ணுறேன் பாருங்க, சூடாயிட்டு மத்தியானம் வச்சு சாம்பார். இது என்ன கஷ்டப்பட்டு வெங்காயம் நறுக்கிறதுக்கே ஒரு எனர்ஜி வேணும் இருக்குப்பா. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வெங்காயம் நறுக்கு. இது எதுக்கா மம்மி வெங்காயம்? ரவைக்கு, ரவை உப்புமாவுக்கு. ரவை உப்புமா கிண்ட போகிறீங்களா? இந்த 5 நிமிஷத்தில் நறுக்கிடுவேன். நறுக்கிட்டு எத்தனை வெங்காயம்? வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் நறுக்கணும். பச்சை மிளகா 2 இருக்கணும். இல்லை இதில் இருக்கு பச்சை மிளகா. ஒரு பச்சை மிளகா போதும். இஞ்சி போட்டால் நல்லா இருக்கும். ரவை மாவு இஞ்சி போட்டால் நல்லா இருக்கும். இஞ்சி இந்த தட்டில் நறுக்கிற வெங்காயத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்க வேண்டுமா? பெரிய வெங்காயம்லாம் இப்படி இப்படி ஸ்லைஸாக நறுக்கினாவே வந்துடும். அதுலேயே அது பாட்டாக தான் இருக்கும். நம்ம நறுக்கும்போது அது சரியாக வந்துடும். யாராவது நறுக்கியே விட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க. நறுக்கல வைக்க மாட்டாங்க. சென்னையில எல்லாம் நறுக்கி தான் விற்குமா வெங்காயம். நறுக்கி இல்லை, சின்ன வெங்காயம் உரிச்சு விற்குமா. சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம். இந்த ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளையெல்லாம் விற்குன்னு வந்துட்டு சமைக்கிறதுக்கு அவசர அவசரமாக சமைக்கணும்ல. அதுக்கெல்லாம் பொறுமையாக சமைச்சா வேகாதா? அதுங்களுக்கு டைம் இருக்காதுல்ல. குக் பண்ணி சாப்பிட்டு ஓடுறதுக்கு வெங்காயம்லாம் உரிச்சுக்கிட்டு இருக்க நேரம் இருக்காது. அதனால உரிச்சே விற்குமா சென்னையிலலாம். பூண்டு, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் விலை கூடவா இருக்கும். ரெடிமேடு வெங்காயம், ரெடிமேடு இஞ்சி பூண்டு, ஆமாம், ரெடிமேடு வாழ்க்கை. நீந்தஞ்சொல்லியில் 10 ரூபாய்க்கு எல்லா காயும் சேர்த்து கேட்டால் தருவாங்கன்னு அந்த கொஞ்ச நாள் முன்னாடியே. எப்போ? அப்படிதானே? நீ அங்கே சென்னையில் இருக்கில்ல, 10 ரூபாய்க்கு சேர்த்து கேரட்டு எல்லாமே சேர்த்து தருவாங்கம்மா அப்படின்னு. குழம்புக்கு பீன்ஸு தெரியல, எனக்கு மறந்துடுச்சு. கடையில் எல்லா காயும் சேர்த்து 10 ரூபா. ஆமாம், சேர்த்து கேட்டால் தருவாங்க. எல்லா காயும் சேர்த்து 10 ரூபாய்க்கு வாங்குவோம். நம்ம ஊர்லோட தரமாட்டாங்க, அங்கே எல்லாம் தராங்க. எல்லாம் இங்கே வெயிட்டு தானே, 50, இதில் 20, 30, மொத்தமாக 100 வாங்கலாம். நம்ம ஊர்ல எல்லாம் தரமாட்டாங்க. பீன்ஸ் 2 எடுத்து போடலாம், அவரைக்காய் 2 அப்படி போட்டுக்கலாம். எல்லாம் கலப்பு வெஞ்சனம் மாதிரி. கிண்டிக்குவோம் ரவை. பள்ளிக்கு நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே பரவாயில்ல, போயிடுச்சு. என்ன ஒரு புத்துணர்ச்சி இல்லாமல் சொல்கிறீங்களே, ஏன் வருத்தம்? புத்துணர்ச்சி தான் நமக்கு என்னைக்கு இருந்திருக்கு, நமக்கு என்றைக்குமே இருக்காது. இன்னைக்கு எங்கேங்க போனீங்க? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரமா ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாரு. 1 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு சாப்பிட சொல்லி எழுதி கொடுத்தாரு. அப்புறம் என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தானே ஆகணும். நீங்கள் என்ன எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லை, 15 நாளைக்கு மாத்திரம் வாங்கிட்டு வந்தோம். 15 நாளைக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வேற என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அப்புறம் என்ன கேக் வாங்கிட்டு வந்தோம். அங்கே மகாராஷ்டிரம் வந்து கேக், அந்த கேக் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் ஒன்றும் வாங்கல. கொட்டினேன், ரவையை வறுத்து கொட்டியிருக்கேன். வறுத்து கொட்டியிருக்கேன். நெய் இருந்தால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். நெய் இல்லை. உதயகிருஷ்ணா நெய் இல்லையா? நெய் சுத்தமாக இல்லை, எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு.
போடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. போடுறேன். ரவை செய்கிற முறையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வித் வள்ளிக்கண்ணம்மா ப்ரிப்பரேஷனோட. வள்ளிக்கு நம்ம ரவையில் வேறு என்னென்ன ஐடியான்னு செய்யலாம்? இந்த ரவை கேசரி பண்ணலாம். கேசரி ஒவ்வொருத்தங்கிறது நல்ல பூவாக நல்லா இருக்கு. அது எப்படி பண்ணுவான்னு தெரியல, எனக்கெல்லாம் வராது. அப்படி கேசரி அப்படியே அப்படி சாப்பிட்டா அந்த இந்த கோயிலில் பார்த்தியா, சத்திரம் கோயிலில் எவ்வளோ சாப்பிட்டா இருந்துச்சு கேசரி. நமக்குலாம் அப்படி செய்ய வரல. அப்படி கேசரி செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். இப்போ இதுக்கு வெங்காயம் நல்லா வேகணும். உப்புமாவுக்கெல்லாம் நல்லா வெங்காயம் வேகணும். அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பொன்னிறமாக வேகணும் வெங்காயம். நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். ஏன்னா இது ரவையில் அப்படியே கிடக்கும். ஆமாம், அதனால வெங்காயம் டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும். ஒரு டம்ளர் 2 டம்ளர், 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி, கொஞ்சம் கல். கொதிக்கட்டும். அப்புறம் வள்ளிக்கு நம்ம போயிட்டு எப்போ வந்தீங்க? சாயந்தரம் 5 மணிக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸு. டீ சாப்பிட்டு 5 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கு தான் வந்தோம். கரெக்டாக 8 மணி வீட்டுக்குள்ள நுழையல. 3 மணி நேரம். 3 மணி நேரம். அவரை எப்படி சீக்கிரம் பார்த்துட்டீங்களா, லேட்டாச்சா? பார்த்தோம். ஓரளவு கூட்டம் இல்லாமல் தான் இருந்துச்சு, அதனால பார்த்துட்டோம். கூட்டமாக இருந்தால் 9-10 மணி ஆயிடும். ஆமாம். நிறைய பேருக்கு மீன் சாப்பிட்றவங்களுக்கு மீன் முள் தொண்டையில் குத்திடுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு, நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாரு. ஆனா மீன் முள் தொண்டையில குத்திடுச்சான். அதுக்காக வந்து மீன் முள் தொண்டையிலேருந்து எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் மீன் சாப்பிட்றவங்களுக்குலாம் மீன் முள் தொண்டையில குத்திடுது. இப்பதான் தெரியுது அந்த விவரமே. நாங்க அதனால மீனே வாங்குறது இல்லை. இப்போ மீன் முள் மாட்டிக்குதுன்ட்டு இப்போ வாங்குறது இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு மாட்டிக்கிட்டு எடுக்கிறாங்க மீன் முள். அந்த டாக்டர்கிட்ட வந்து அவர் காது மூக்கு தொண்டைக்குள்ள. ஆமாம், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் தான் அவர். அவர் படிக்கையில் யோசிச்சுப்பார் போல், எப்படி மனுஷனுக்கு காது மூக்கு தொண்டை இது 3 இருக்கும், அப்போ நம்மளுக்கு வேலை கண்டிப்பாக இருக்குது, அப்போ அதை படிப்போம். எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இதே டாக்டர்களுக்கெல்லாம் பாவம், அவங்கெல்லாம் பொழுதுன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு பாவம். கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க டாக்டர்லாம். அவரை நீங்கள் பார்த்துருக்கணுமே காரில் வரையில். பாவம் இறங்கிட்டு யாரா என்ன மாதிரியே கச்சி வச்சு வேர்வையை துடைக்கிறான்னு பார்த்தா நம்மால். சார் ஆய் சார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். டாக்டர்லாம் பாவம் தான் உண்மையில். உழைப்பு இந்நேரமாக தான் போய் அவங்க ரெஸ்ட் எடுக்கவே முடியும். இப்போதான் அவருக்கு கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு, இல்லைன்னா காலையிலேருந்து கூட்டம் இருக்கு அவர். ஒரு சைடு கொட்டா ஒரு சைடு கட்டணும். ஆமாம். ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பார்? ஒரு நேரத்துக்கு 40,000-50,000 சம்பாதிப்பார். 1,00,000 ரூபா சம்பாதிப்பார் ஒரு நாளைக்கு. அந்த அளவுக்கு செலவு இருக்கும். சிஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்குலாம் மாதத்துக்கு தானே சம்பளம் கொடுக்குறாரு. பில்டிங்காக கட்டுவாங்களா இருக்கும்.
பில்டிங் வேறு வேறு ஏரியாக்களில் கட்டி அங்கேயே இந்த மாதிரி மெடிக்கல் உள்ள எதையும் வச்சிருக்காரு. அந்த மாத்திரை மருந்துலேயும் அவருக்கு கமிஷன் இருக்காமையா இருக்கும். மெடிக்கல் உள்ளதே வச்சிருக்காரு. அவர்கிட்ட மெடிக்கல்ல தான் வாங்கணும் மருந்து மாத்திரை. அப்போ அதுலேயும் கமிஷன் இருக்கும்னா. ஆனால் நீட்டாக கட்டியிருக்காரு ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் நீட்டாக. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் போனோடனே இது கார் பார்க்கிங், இது மாதிரி பார்க்கிங். அது ஒரு சிலருக்கு தான் பிஸ்னஸ் அந்த மாதிரி நல்லா அமையுது. டைல்ஸுமே நல்ல டைல்ஸாக போட்டிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு. அவரோட சொந்த ஹாஸ்பிட்டல் தானே. ஆமாம். அவரெல்லாம் பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்தவர் தான் பாவம் அவர்லாம். அதனால தான் அவர் பொறுப்பாக இருந்து பண்ணுறாரு. ஒரு சில பேர் பேக்ரவுண்டு பெருசாக இருந்து சும்மா டாக்டர் மார்க்கு எடுக்காமலே அவங்கள இதில் காசில் தூக்கி போடுவாங்க. அவங்கெல்லாம் டாக்டர்ஸ் ஒழுங்காகவே பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்களும் டாக்டர்ஸ் தான். அப்புறம் பழக்கத்தில் கற்றுக்க வாங்கி இருக்கு, படிக்கல ஒன்றும் இருந்தாங்க. பணத்தை கொடுத்து சீட் வாங்கி வராங்கல்ல அந்த மாதிரி. அப்புறம் டெய்லி ஒரு 10 பேரை பார்த்தோம்னா அதான் சொல்கிறாங்களே, அந்த முழு வைத்தியன் ஆகிறதுனா சில பேரை பொண்ணாதான் முழு வைத்தியன் ஆகும். இவரெல்லாம் பரவாயில்ல, நல்ல சின்ன பிள்ளையிலே கஷ்டப்பட்டு வந்தவர் பொறுப்பாக இருக்கார். நல்லா கோயிலுக்கு சர்ச்சுக்கெல்லாம் நல்லா கொடுப்பாரு பணம் இவர். சாமி பக்தி எல்லாம் இருக்கு பார்த்தியா, சாமி படம்லாம் வச்சிருக்காரு. சாமி பக்தி எல்லாம் இருக்கு. டாக்டர்ஸும் மனுஷங்க தான் என்ன, தெய்வம் நமக்குன்னு அனுப்பின ஒரு பிரதிநிதின்னு நினைச்சுக்க வேண்டியதான். தெய்வம் நேரடியாக வந்து சொல்ல முடியாது, நம்ம ரிசல்ட்டை அவங்க சொல்றாங்க என்ன நம்ம உடம்புல என்ன இருக்கு என்ன. இப்போ வெளியே இருக்க ஒரு தான் பார்த்துக்கலாம் நம்மளே. அந்த இடத்துல தழும்பா இருக்கு, இந்த இடத்துல இதுவாக இருக்குன்னு. உள்ளே இருக்க உறுப்பை எப்படி பார்க்குறது? ரத்தமும் சதையும் சதை மூடி இருக்கனால உள்ளுக்கு என்ன இருக்குன்னே தெரியாது. அது அவங்க தானே டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு கடவுளோட பிரதிநிதி தான் உண்மையில சொல்ல போனால். ஆனால் நான் இந்த சித்த வைத்தியம்லாம் கையை பிடிச்சி பார்த்தே சொல்லிடுறாங்க. அதில் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த கையை இந்த நாடியை பிடிச்சி பார்த்தே சொல்லிடுறாங்க சித்த வைத்தியம்லாம். அது ஆச்சரியம் தானே. அவங்களும் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நிறைய பேர் இந்த போலி டாக்டர்லாம் சொல்கிறாங்களே. ஆமாம் ஆமாம். அவங்களுக்கான வேலை பார்க்க தெரியும், சர்டிஃபிகேட்டே போலி. ஏன்னா வேலை எப்படி கற்றுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரை உருக்க இதுவாக போச்சுன்னா, உயிர் போயிடுச்சுன்னா அப்போ தானே இவங்களை சந்தேகப்பட்டு பிடிக்கிறாங்க. அது யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணா. வலிக்கு நம்ம என்னைக்கு மிளகாயை காய போடலான்னு இருக்கீங்க? அடுத்த வாரம் தான் வெயில் நல்லா போடும்னு நினைக்கிறேன். பங்குனி பிறந்துருச்சுல, இனிமேல் வெயில் போடும். அப்போதான் இங்கே ஆரம்பிக்கணும். இப்போ அள்ள முடியாது, காய போட்டு அள்ள முடியாது வாசல். ரெண்டாவது குரங்கு வேறு வருது இப்போ ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், என்ன நம்ம கார்லலாம் ஏறுது போல மேலே. ஆமாம், குரங்கு அநியாயம் பண்ணுது. காரு கண்ணாடியிலலாம் அச்சிருக்கு குரங்கு கை. அப்படியா? நான் என்னடா கார் கண்ணாடியில் என்னடான்னு பார்த்தா அது மேலே ஏறி போயிருக்கும் போல் இருக்கு. தொடச்சியா நீங்க? இல்லை, நாளைக்கு தான் தொடக்கணும். அது இந்த இதெல்லாம் இந்த ஜன்னல்ல வச்சிருந்த எல்லாமே எடுத்து. ஆமாம், காலையில் ஸ்கூட்டியில் நான் கடைக்கு போயல, எல்லா கரையாம இருந்தா ஏதோ ஒரு மருந்து இங்கே வச்சுருந்தோம்ல, எல்லாத்தையும் கொண்டு ஸ்கூட்டி சீட்டில் போட்டுருந்துச்சு. நான் துணியை வச்சு தொடச்சுட்டுல எடுத்துகிட்டு போனேன். எல்லாத்தையும் அங்கே கொண்டு கொடுத்து. குரங்குக்கும் ஒன்றும் கிடைக்கல, பழமெல்லாம் காட்டில் ஒன்றும் இல்லை. அதனால அதெல்லாம் வீடுகளுக்கு பக்கமாக வந்துருச்சு. ஏன் அதுக்கு தான் இது நெல் எல்லாம் திங்கிங்க, எல்லா பக்கத்துல நெல் தானே போட்டிருக்காங்க. நெல் தான் போட்டிருக்காங்க. அவங்களும் திங்க விடாம விரட்டுறாங்க. புடுங்கி தட்டு. முன்னாடி எல்லாம் காட்டுக்குள்ளதான் இருக்கும் குரங்கு. இப்பதான் மனுஷன் வாழ்ற பக்கம் வந்துருச்சு எல்லா குரங்கும்.
அதே மாதிரி இந்த நம்மளுக்கு இப்போ டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இந்த ஈரோடு பக்கம் இந்த இது சத்தியமங்கலம்லாம் அங்கெல்லாம் யானை ஆமா ஆமா அது வந்துருமாமே. அது யானையெல்லாம் ஈஸியா ஒரு ஆளை இதுவே தூக்கிடும், காரையே தூக்கிடும் யானையெல்லாம். இல்ல நம்மளுக்கு இங்கிட்டு குரங்கு வர்ற மாதிரி அங்கிட்டெல்லாம் யானை. ஈரோடு பக்கமா? தேனி பக்கம் தானே. தேனியா? சத்தியமங்கலம் காடு தானே. சத்தியமங்கலம் காடு அதுக்குள்ள தேனிலையும் இருக்கும் போல. அப்புறம் இந்த ஆர்னே சொல்லுவேன்ல, வேற எங்கெங்க போயிடலாம் நாங்க யானை. ஆமா யானை பார்த்தோமே. அவன் யாரும் என்னோட போன் பேசினா சுகமா தூக்கம் வருதுங்கிற மாதிரி தூங்க ஆரம்பிக்கிறேன். அவனுக்கு அவ்வளவு சுகமா பேசிக்கிட்டு இருக்குது, தூக்கம் வருதான். யார் நீங்க 2 பேரும் பேசி? நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்குதா அவனுக்கு அப்படி தூக்கம் வருதான். ஏன் என்ன சாப்பிட்டானா? சாப்பிடல, நான் தோசை ஊத்தல. தோசை ஊத்தல. புதுக்கோட்டையில் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு டிராஃபிக்காக இருக்குது இப்போ இந்த நேரம். சாயந்தரம் நம்ம போகும்போதும் டிராஃபிக்காக தானே இருந்துச்சு. ஆமாம், போகும்போதும் டிராஃபிக்காக இருந்துச்சு. எல்லாம் ஆஃபீஸ் விட்டு வரவங்க அப்படி பயங்கர டிராஃபிக். இப்போ கூட டிராஃபிக்காக தான் இருந்துச்சு நாங்கள் வரையில 8 மணிக்கு. ஆனால் 8 மணிக்கு மேலே குறைஞ்சிரும். எல்லாரும் வீடு போய் சேர்ந்துருக்குங்க, கை கால் முடிஞ்சு வீட்டில் இருந்துக்கிட்டு. எல்லாம் இந்த வேலைக்கு ஓடுறதுங்க. ஆமாம், படிச்சுட்டு வேலைக்கு ஓடுறது. கொஞ்சம் ரிச்சாக இருக்கவங்கன்னா காரில் போகிறாங்க, அவங்களும் வேலைக்கு தான் போகணும். காரில் போகிறாங்க. இந்த டாக்டர்லாம் காரில் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி. எல்லாரும் ஓடித்தான் வேணும், யாரும் உட்காந்துக்க முடியாது. அவங்க நம்மள மாதிரி கடலஞ்சி வாங்கி சாப்பிடுறாங்க. அவங்க மட்டும் என்ன ஹெல்த்துக்கு நல்லது என்ன சொல்றது நம்மள்கிட்ட சொல்றாங்க. அவங்களும் நம்மள மாதிரி நார்மல் ஃபுட்டுக்கு தான் சாப்பிடுறாங்க. பிஸ்கெட், மேரி பிஸ்கெட் சாப்பிட்றாங்க, கடலச்சி சாப்பிட்றாங்க, வடை சாப்பிட்றாங்க. ரொம்ப போச்சுன்னா வடை வாங்கிட்டு வந்து டீ சாப்பிட்றாங்க டாக்டர்ஸ். அப்புறம் என்னவோ ஒன்று பண்ணி யாருக்கும் உயிர் ரொம்ப 100 வருஷம்லாம் வாழ போகிறது இல்லை. என்னதான் டாக்டராக இருந்தாலும் அவருக்கும் 70 வருஷம் 60 வருஷம் 80 வருஷம் இப்படித்தான். அதனால அவங்க முடிஞ்ச அளவு பணம் சேர்த்து அடுத்த தலைமுறைக்கு வச்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான். எல்லாருக்கும் ஒரே கணக்கு தான். இருந்துச்சு. வக்கீல்லாம் ஒரு வக்கீலுக்கு தான் காசு கொடு வரும்ல. சொக்கலிங்கம் இந்த மாதிரி தான் காசு கொடு வரும். மற்ற வக்கீல்கள்லாம் வக்கீல்லாம் கோவப்படாம பொறுமையா இருக்கிற வக்கீல்லாம் சம்பாதிக்கலாம். கோவப்பட்டுக்கிட்டு இருக்க வக்கீல்லாம் சம்பாதிக்க முடியாது. எடுத்தவங்க ஒருத்தவங்க பேசுறவங்களாம். இவரெல்லாம் ரொம்ப பொறுமையானவர். ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்குவாரு, மெமரி பவர் இருக்கும். உன்னை இன்னைக்கு பார்த்தாருன்னா கரெக்டாக நீ இந்த ஃபோன் பண்ணாவே நீ இந்த கரெக்டாக ஞாபகம் வச்சுக்குவார். ஒரு வாட்டி பார்த்தாவே. நல்ல மெமரி பவர் அவர்லாம். அவர்லாம் கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லணும் வக்கீல் தொழிலுக்கே. அவர்கிட்ட எவ்வளோ பேர் எல்லாருக்கும் நல்லா செய்யவும் செய்கிறாரு பாரு. சாப்பாடு போடுறாரு, காலை டிஃபன் அங்கேதான், மத்தியானம் சாப்பாடு அங்கேதான், நைட்டுக்கு மட்டும் தான் வீட்டில் போய் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு இதில் கௌதம்லாம் மேற்கொண்டு பார்ட்டிகள்கிட்ட வேற காசு கேட்குறாரு. ஆமாம், நம்ம ஆளுங்க மாதிரி யாரும் செய்யவே முடியாது. நல்லா செய்வாங்க வேலை பார்க்குறோம். மற்ற ஆளுகளாம் இந்த நம்ம பாய் கடை இருக்கீங்க. ஆனால் நம்ம ஆளுகளை தான் ஏமாற்றுவாங்க வேலைக்கு. ஆமாம், நம்ம ஆளுங்க நல்லா செய்வாங்க, ஆனால் அவங்களே மேற்கொண்டு ஏமாற்றுவாங்க. இந்த பாய் கடையில் இங்கே இருக்க பாய் கடையில் ஒரு பொண்ணு வேலை பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொண்ணு அதோட தெம்பு பூராத்தையும் புடிச்சு குடிச்சிட்டு தான் விடுறாரு. பாவம், அது சம்பளம் எவ்வளோதுன்னு தெரியல. பாவம், அந்த பொண்ணு +2ல நல்ல மார்க் எடுத்துச்சு. கடைசி பணம் இல்லாத வசதி இல்லாதனால மேற்கொண்டு படிக்க முடியாமல் அவர்கிட்ட வந்து வேலை பார்த்து
நல்ல பிள்ளை பாவம். அது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு, சாகுற மாதிரி இருக்கு. அவர்கிட்ட உழைச்சி எல்லாம் பார்த்துக்கணும். கேட்சும் வாங்கி போட்டுக்கணும், சாமானும் எடுத்து கொடுக்கணும், எல்லா வேலையும் பார்த்துக்கணும். கேஷ் யாரும் பேலன்ஸ் எடுத்து வர வச்சா அதையும் வர வச்சுக்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும். இதே நம்ம ஆளுகள்ட்ட எல்லாம் அப்படிலாம் யாரும் சின்சியரா வேலை பார்க்க மாட்டாரு. அதெல்லாம் அவங்களுக்குன்னே ஒரு திறமை. நிஜாம் காலனிலலாம் வக்கீல் மாதிரி நல்ல ஏர்னிங் இருந்தால் தான் இருக்கலாம். ஆமாம், நிஜாம் காலனிலாம் ரொம்ப காஸ்ட்லியான ஏரியா. ஆனால் அதுலேயும் பின்னாடி இருக்கிற ஏரியாலாம் கொஞ்சம் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க இருப்பா போகலாம். இவர் கார்பேன் அங்கேதான் நிஜாம் காலனில. அவர் சொத்து பற்ற வச்சுக்கிட்டு இருக்காரு, ஹோட்டல் வச்சுருக்காரு அங்கே. அவ்வளோ அந்த காலத்துல கட்டிட்டா போய் கிட்டத்தட்ட நான் 30-40 வருஷம் முன்னாடி கட்டிட்டாங்க. ஆனால் அவர் மயங்கெல்லாம் ஒன்றும் படிக்க வைக்காம அதுலேயே இருந்துக்கிட்டு படிக்கல. ஆனால் இவரோட பணத்தை வச்சு எல்லாம் பிஸ்னஸ், ஒருத்தர் வட்டி கடை, ஒருத்தர் ஹோட்டலு அப்படி இப்படின்னு வச்சு கொடுத்துட்டாரு. கல்யாணம் பண்ணியாச்சு. நம்ம ஆளுகளுக்கே எதுவும் செய்ய மாட்டாங்க. அது ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம ஆளுகளை கை தூக்கி விட மாட்டாங்க. வேற சமூகத்தை வேணா தூக்கி விடுவாங்க. அது மற்ற கேஸ்ட்ல எல்லாம் அப்படி கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். கிறிஸ்டினே கை தூக்கி விடுவேன், முஸ்லீமே கை தூக்கி விடுவேன். நம்ம ஆளுக ஆத்தி அவன் ஏத்தி விட்டா நம்மளை விட பெரிய ஆளாயிட்டா அவன் எப்படி என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சுக்கிட்டு நம்ம ஆளுகளுக்கு ஒரு இது கொடுக்க மாட்டாங்க. பெரிய ஆளுகளா இருந்தா வேற கேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க பாதி ஏமாத்திட்டு பாதி இதுன்ட்டு போவாங்க. அப்படித்தான் நம்ம ஆளுங்க. இந்த நண்டு கதை மாதிரி ஒருத்தன் ஏறினா ஒருத்தன் பிடிச்சி இழுக்கிறது, அந்த கதை மாதிரி தான். நம்ம கேஸ்ட்டுக்குள்ள ஒரு ஒத்துமை இல்லை, ஆனாலும் ஏதோ கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குன்னு வச்சுக்குவேன். அதுதான் சொல்லணும். நம்ம கேஸ்ட்டுக்கு கடவுளோட ஆசீர்வாதம். நீங்க சொல்ற மாதிரி ஒற்றுமை இல்லை. மற்ற கேஸ்ட் எல்லாம் ஓய் ஏன் எனக்கு உண்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விடுவாங்க. நம்மள எல்லாம் அப்படி இல்லை. ஐயோ அவனே நீ விலைக்கு வச்சிருக்க, அவர் வச்சிருந்தா கூட அடுத்தவன் மேற்கொண்டு எடுத்து விடுவேன். அந்த மாதிரிதான் நம்ம சமூகம். அடுத்தவனுக்காக பயந்துக்கிட்டே யாருக்கும் நல்லது செய்ய பயப்படுவாங்க. அவங்கள்ட்ட எப்படிதான் குட்டி கிடந்தாலும். ஒருத்தன் செய்யறது கூட கெடுத்து விடுவாங்க. அவங்க மனசுக்கு செய்யணும்னு தோணுனா கூட அதை கூட கெடுத்து விடுவாங்கப்பா பக்கத்துல உள்ளவங்க. மற்ற கேஸ்ட் எல்லாம் போல்டா இறங்கிடுவாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன், நீ யார் சொல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி. என்கிட்ட அவன் நல்லா வேலை பார்க்குறேன், நல்லா செய்யறேன், நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட்டுக்கு சுட ரவை உப்புமா, சாதம், போட்ட ரவை உப்புமா, சாதம், இது அவரைக்காய் சாம்பார். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். ஹலோ மம்மி. இந்த விளக்குக்கு திரி மாத்துறேன். இன்னைக்கு நைட்டுக்கு விளக்கு திரி மாத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி டப்பில தான் என்ன இருக்குங்க, அதே ஊத்துறதுக்கு ஈஸியாக வரும். பெரிய டப்பினா தூக்கி ஊற்ற முடியாது, தூக்கி ஊற்றுறது சிரமம். அதனால மடிச்சுக்கும், மடிச்சுக்காது. அப்புறம் சாமி ரூம் எத்தனை நாளைக்கு ஒருக்காம க்ளீன் பண்ணுவீங்க? ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுவேன். இப்போதான் பண்ணலை, இப்போ ஒரு 15 நாள் ஆச்சு. எல்லாம் எடுத்து கூட்டணும்.
இது என்ன டப்பி சூடு டப்பியா? இது வந்து ஆமாம், இந்த சூடு. இது 3 டப்பி, அது சூடு டப்பி. அது சூடு. முதல்ல பழசில் அதெல்லாம் என்ன? ஆமாம், திறந்தோடனே சூட வாசம் வருது. சூட வாசம் வருது. நான் முன்னாடி நல்ல வாசம் வரும்ல, இப்போ அந்த அளவு வரல. ஏன் தெரியல, நீங்கள் முன்னாடி பண்ணுறதுல ஏதோ குறைக்கிறீங்க அப்படி. இல்லையே, நல்லா தான் பண்ணுறேன். இது நான் சாம்பிராணி கூட வெள்ளிக்கிழமை நேற்று போட்டேன், ஆனால் வாசம் வரல. இதில் வச்சாதான் வாசம் பொருள் இருக்கு. நான் இதிலே வச்சேன், இதில் வச்சாதான் வாசம் பொருள். அப்போ அதில் தான் வைக்கலாம். அதில் தான் வைக்கணும். அதில் வச்சாதான் வாசம் நல்ல கமகமான வருது. ரூம் ஃபுல்லாக வாசமாக இருக்கிறது அதில் வைக்கிறதுனால. இதில் வெளியில் வைக்கிறது அவ்வளோ தூரம் வாசமாக இல்லை. நான் இதிலே வச்சேன், அதில் எடுத்து வைக்க சிரமம். இங்கே திரி மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். திரி எடுத்து வைக்கிற இடத்துல வைக்க வேண்டும். எண்ணெய் ஊற்ற வேண்டும். இந்த வாய் வச்ச டப்பி மாதிரி இருக்கும்ல? இருக்கு, அந்த இருக்கு, விலைக்கிழி தான் இருக்கு. அதை விட இது பெட்டர மாதிரி இருக்குது. இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அங்கே ஒரு சின்ன டப்பி, இங்கே ஒரு சின்ன டப்பி வச்சுக்கிட்டா தோதா இருக்கு. தோதா இருக்கிறதான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். திரியை மடித்து வைக்க வேண்டும். இது எண்ணெயெல்லாம் அந்த இடத்துக்கு போகலாம். எண்ணெயெல்லாம் ஆமாம், அதில் வைக்கணும். அதுதான் எண்ணெய் வச்சுருக்க ஸ்டாண்டு. ஆமாம், ட்ரே. எல்லா எண்ணெயும் அதுலையா? எல்லா எண்ணெயும் அதில். இது வேலைமென்று கேஸ் அமர்த்திடலாம். கேஸ் அமர்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நீட் பண்ணியாச்சு பாருங்க, எல்லாம் நீட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, விளக்கியாச்சு. எல்லாம் விளக்கி போட்டிருக்கோம், எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்க எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன். எப்படி நீட் பண்ணியிருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக இருக்கோம். ஆனால் வேர்த்து ஊற்றுது ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக நிற்கவே முடியல, அப்படி ஊற்றுது இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடிலாம் கமெண்டாவது வரும், இப்போ கமெண்ட் ஒரு 3-4 நாளாக வரவே இல்லை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்களா? போர் அடிக்குதா? என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடிலாம் 2-3 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, இப்போ கமெண்டே வரல. எங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள்.